பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சிலுவை காட்சியை கண்டு முன்னேறி சேவையை புரிவேன், ஜீவனும் வைத்து என்னை சேர்த்திட வருவேன் என்றார். என்றும் உண்மையுடன் நம்பி வாழ்ந்திடுவேன். அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். 1 கொரிந்தியர் 1:18. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு தேவ பலனை கொடுக்கிறது. இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். உலகம் முழுவதும் மனிதனை மீட்கும்படியாக தன்னையே பலியாய் கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து தியானிக்கிற ஒரு புனித வெள்ளிக்கிழமையாய் இருக்கிறபடியினாலே இந்த நாளிலே சிலுவையை பற்றிய உபதேசத்தை குறித்து சில காரியங்களை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். அது தேவ பலன் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றார். இங்கே ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார், ஒருவன் என் பின்னே வர விரும்பினார். ஆண்டவர் நம்மை கட்டாயப்படுத்துகிற ஒரு தேவன் அல்ல. விரும்பினால் அவன் தன்னை வெறுக்க வேண்டும். அனுதினமும் தன்னுடைய சிலுவையை அவன் எடுத்துக்கொள்ள வேண்டும். உலகத்திலே பாடுகள் உண்டு, உபத்திரவம் உண்டு. ஆனாலும் கூட அந்த பாடுகளை விட்டுவிட்டு நான் வருகிறேன், எல்லாவற்றிலும் நான் பூரணமாகிவிட்டு வருகிறேன் என்று சொல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்பினால் உன்னை நீ வெறுத்துவிடு. உன்னுடைய சுகபோகத்தை நீ நாடி அதெல்லாம் நன்றாக இருந்தால் நான் ஆண்டவரை பின்பற்றுவேன் என்று அல்ல. அவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு, என்ன பாடுகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆகவே சிலுவையை பற்றின உபதேசம் என்ன? நாம் நம்முடைய சுயத்தை வெறுக்க வேண்டும். நம்மை வெறுத்து நம்முடைய பாடுகள் எல்லாவற்றையும் மறந்து அவை எல்லாவற்றையும் நாம் சுமந்து கொண்டு அவரை நாம் உண்மையாய் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றுகிறவன் தான் அவருக்கு உண்மையான சீஷனாயிருப்பான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படி பின் செல்லாதவன், அப்படி சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நான் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி அவருடைய சீஷனாய் இருக்க விரும்பினால் என்னை வெறுத்துவிட்டு, என்னுடைய சுயத்தை வெறுத்து, நான் என்னுடைய பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு என் சிலுவையை நான் எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுவேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். பிலிப்பியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிலுவையின் மூலம் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல், தாழ்மை. இந்த கீழ்ப்படிதல், தாழ்மை இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஆண்டவரை பின்பற்றி சொல்லுவோம். அந்த உபதேசம்தான் நமக்கு தேவ பலனை கொடுத்திருக்கிறது.
இந்த உபதேசத்தின்படி நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை வெறுத்து அவரை உண்மையாய் பின் சென்று ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாழ்த்தி தாழ்மையோடு கூட அவரை பின்பற்றும் பொழுது நிச்சயமாக நாம் அவருடைய சீஷராயிருப்போம். அவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படி பின்பற்றுகிற அந்த ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனை கொடுக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசம், தாழ்மை, கீழ்ப்படிதல், அவரை உண்மையாய் பின்பற்றுகிற ஒரு அனுபவம், பாடுகளையும் பொருட்படுத்தாதபடி அவரை பின்பற்றுகிற ஒரு அனுபவம் தான் சிலுவையை பற்றிய உபதேசம். இதை நான் உண்மையாய் கீழ்ப்படியும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்துவார். கலாத்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் அதை மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன் என்று இங்கே எழுதுகிறார். ஆகவே நான் உலகத்தை குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன், சிலுவையை குறித்து மாத்திரம், வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று எனக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். ஆகவே இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது நமக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் தேவ பலனாயிருக்கிறது. நாம் அந்த பலத்தோடு முன்னேறி செல்லுவோம், அநேக மேன்மையான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல புனித வெள்ளி இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்ற வார்த்தையை கொடுத்தேன். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உண்மையாய் ஆண்டவரை பின்பற்றி தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு பின் சென்று உண்மையான சீஷனாய் இருக்க நீர் உதவி செய்யும். கீழ்ப்படிந்து தாழ்மையாய் நடந்து கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். உலகத்தை முழுவதுமாய் வெறுத்து உலகத்தின் ஆசா பாசங்கள் இச்சைகளை சிலுவையில் அறைந்துவிட்டு உண்மையாய் சிலுவை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் உம்மை உண்மையாய் பின்பற்ற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அதன் மூலம் மேன்மையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள நீர் உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.